நம்ம முதலமைச்சர் வந்து பொங்கலை திராவிட பொங்கல்னு சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வந்து இது மோடி பொங்கல் சொல்றாங்க. இந்த பொங்கல் ஏன் இப்போ ரெண்டு பேரும் இப்படி ஒரு உறவு கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன இருக்குல்ல? மோடி பொங்கல்லாம் அங்கிட்டு ஓடி பொங்கல்னு சொல்ல வேண்டியதுதான். சும்மா போட்டு அவங்களுக்கு எந்த பெருமையுமே தமிழனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். கீழடியை வந்து இந்திய நாகரிகம்பா, இவன் திராவிட நாகரிகம்பா. தமிழன்னா அவனுக்கு நாக்கு சுள்ளிக்கிறோம், அது சொல்ல பயப்படுவான். எந்த பெருமையும் தமிழர்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். ஏன்னா இவன் ஒருத்தன் தான் ஒரு மூத்த குறியா இருக்கான், பெருமை மிகுந்த இனமா இருக்கான், ஆகப்பெரிய இலக்கியத்தை வச்சிருக்கான், உலகத்திலே சிறந்த இலக்கியங்களை தன் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறான், முதலில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த ஒரு இனக்கூட்டமா இருக்கிறான். அவன் இவனை ஒழிக்கணும்னு வரலாற்று பெருமையோடு இருக்கிற இனமாவும் இருக்கிறான். இவனை ஒழிக்கணும், அதனால அவனுக்கு அவனுடைய அடையாளங்களை மறைச்சு அழிக்கணும்னு நினைப்பாங்க. உலகத்துக்கே நம்மளுடைய தேசிய பண்டிகை, நம்மளுடைய பண்டிகை பொங்கல்னு தெரியும். அப்ப அதை ஆளாளுக்கு சொல்லிக்கிடுவாங்க. உங்களுக்கு கோபம் வருதா இப்படி சொல்றதுனால? வருதுன்னா மாற்றி போடுங்க வாக்க, அவங்களுக்கு போடாம இருங்க. எனக்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். வேற ஏதாவது அதில் நான் எப்பவுமே கவனம் செலுத்துறதில்ல, கருத்து கணிப்புலாம். போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் நான் 4 விழுக்காடு வருவேன்னாங்க, 8.5 விழுக்காடு வந்தேன். நான் போய் வழக்கா போட்டு நிற்க முடியும்? அதெல்லாம் எனக்கு எப்போ உடன்பாடு இல்லை. கருத்துங்கிறது எடுக்கிறாங்கல்ல அவங்க கருத்து, புரியுதா? எந்த கருத்துக்கும் வாக்கு இல்லையா ஐயா, காசுக்கு தான் வாக்கு. காந்தி இங்கே எந்த தலைவனுக்கும் ஓட்டு கிடையாது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு போட்டதான் காசு இல்லாத வாக்கு, மற்ற எல்லாம் 500 1000. அந்த நான் தான் சொன்னேன்ல, இங்கே மதிப்புமிக்க ஒரே தலைவர் காந்தி தான், அவருக்கு தான் ஓட்டு. தேர்தல் அறிக்கை நாங்கள் கொடுக்கறது இல்லை, உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது பயனற்றது. அது அது எடைக்கு போடக்கூட பயன்படாது அந்த அறிக்கை இவங்க கொடுக்கறதெல்லாம். நான் ஆட்சி எப்படி நடத்துவோம் அப்படின்னு ஒரு செயல்பாட்டு வரைவு அப்படி தான் கொடுத்தோம். இந்த முறையும் கொடுப்போம். அதில் 1-2 சிக்கல் இல்லை. எங்களுக்கு முதன்மையானது 100 முதன்மையான திட்டம். அது நாங்கள் சொல்லும்போது நீங்கள் அதை வெளியிடுவேன், நீங்கள் அப்போ பாருங்கள். அதில் வேற ஒரு நாடை படைக்கணுங்கிற கனவு எனக்கு இருக்குது. நீங்கள் ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, இந்த சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மத போதை, இந்த பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி பார்த்தேன்னா ஒரு கொடுமை, இதெல்லாம் இல்லாத ஒரு புதிய ஒரு நாட்டை படைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும்னு எங்கள் அண்ணன் நிரூபிச்சாப்புல. உலகம் அங்கீகரிக்கலை ஒழிய தமிழீழ மண்ணில் அவர் கட்டின நாட்டில் லஞ்சம் கிடையாது, பொய் கிடையாது, சூதாட்டம் கிடையாது, மது கிடையாது, ஊழல் கிடையாது, கொள்ளை கிடையாது, பாலியல் வன்கொடுமை கிடையாது, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு கனவு தேசத்தை அவர் படைச்சாரு. அந்த கனவு இப்போ எங்ககிட்ட இருக்கு, அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வடநாட்டு இளைஞர்கள் தாக்கப்பட்டு வர்றது வடநாட்டில் தமிழர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையை தூண்டிவிடுறதுக்கான ஒரு சூழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதை பகிர்ந்து இல்லை, தொடர்ந்து தாக்கப்படுறாங்கன்னு நீங்க சொல்றது நான் ஏற்கல. ஒரு திருத்தணியா அந்த பசங்க போதையில் பண்ணிட்டாங்கன்னு. அதே மாதிரி அவங்க வட இந்தியாவிலிருந்து வர்ற இளைஞர்களும் நிறைய இங்கே குற்றங்களை செய்கிறாங்க. இந்த போதைகள் அதிகமாக உள்ள வர்றது காரணமே அவங்களுடைய வருகை ஒரு காரணம். ரெண்டாவது, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற நம்ம பிள்ளைகள், காட்டு வேலைக்கு போயிட்டு வர பெண்களை வலுக்கட்டாயமாக வன்புணர்வு செய்கிறது, தாக்குறது. காவல்துறையே வட இந்திய இளைஞர்களெல்லாம் சேர்ந்து தாக்கும்போது நீங்கள் இதை கேள்வி வைக்கலையே. விரட்டி நம்ம பிள்ளைகளெல்லாம் அடித்தாங்கல்ல, அப்போல்லாம் நீங்கள் கேட்கலையே. அதனால் நீங்கள் வன்முறையை நம்ம ஊக்கப்படுத்தலை, அது பிழை. அதை அரசு தடுத்து கண்டிக்கணும். யாரையும் தாக்கி அழிக்கிறது, அடித்து விரட்டுறதெல்லாம் நம்ம நோக்கம். ஒவ்வொருக்கும் உரிய பாதுகாப்பு இருக்கணும். ஆனால் எங்களுடைய இது வட இந்திய இளைஞர்கள், வட இந்தியர்கள் அதிக வருகை தமிழ் இனத்திற்கு ஏற்கனவே இது தாய் நிலத்திலே அரசியலும் அதிகாரம் இல்லாமல் அடிமையாக இருக்குது. இந்த இனம் இதுக்கென்று இல்லை, சும்மா நாடுன்னு ஒரு பேர் இருக்கும், இதுக்கு ஒன்றும் இல்லை. ஆழமாக பார்த்தீங்கன்னா இந்த நிலை நீடிக்கும் போது இப்போ இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் அவங்க எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்துக்கிட்டு வரும்போது என்ன வரும்னா, இந்த நாட்டினுடைய அரசியலும் அதிகாரமும் மறுபடி வட இந்தியர்கள்ட்ட போகும். இது இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக மாறும். ஏற்கனவே எல்லா இடங்கள்லையும் இந்தி இருக்குது. எல்லா இடங்கள்லையும் சாதாரண பெட்டி கடை
காட்டு வேலை, தோட்ட வேலை எல்லா இடத்துலையுமே வட இந்தியர்கள் வந்துருச்சு. தவிர்க்க முடியாத கூலியா வேலையாட்களாக மாறிட்டாங்க. ஏன்னா நம்மளை நுட்பமாக உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு சும்மா உட்காந்துரு காசுறேன்ட்டான். அப்போ அந்த இடம் வேலை அப்படியே இருக்குது, தேவை எது இருக்குது, அவன் வந்து அந்த இடத்த நிறைச்சிட்றான். அப்படிங்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் இங்கே வீடு எடுப்பான், இங்கே தங்குவான், இங்கே குடும்ப அட்டை எடுப்பான், இங்கே வாக்கு உரிமை எடுப்பான். அப்போ அவன் ஒரு நாட்டினுடைய அரசியலையும் அதிகாரத்தையும் அவனே தீர்மானிப்பான். தானாக அதிகாரம் அவன் கைக்கு போயிடும். நான் ஏற்கனவே அடிமையாக இருக்கேன், மேலும் அடிமையாகி அப்போ நாடற்ற நிலமற்றவனாக அடித்து விரட்டப்படுவேன். இது நடக்கும். நீங்கள் சொந்த மண்ணில் இருந்து நான் பதிவு பண்ணுறேன், எழுதி வைங்க. இன்னொரு 10 ஆண்டுகளில் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த திராவிட அதிகாரங்கள் வந்து அதை தடுக்காது. என் பிள்ளைகளுக்கு ஏன் அந்த வேலையை கொடுக்க முடியாதா? திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா, உங்களுக்கு எவ்வளோ பேர் வேணும், 100 பேரா, இந்தா நான் அனுப்புகிறேன். வயக்காட்டுக்கு வேலைக்கு ஆளா, இந்தா நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்ப முடியாதா என்ன? கேரளாவில் 100 நாள் வேலை திட்டத்தை எப்படி பயன்படுத்துது கேரளா? நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க? இப்போ 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் போட காசு வச்சுருக்கீங்களா? எங்கே கொண்டு நிறுத்துவீங்க என் நாட்டை? இந்தியா மாதிரி ஒரு வளர்கிற நாட்டில் சும்மா உட்காந்துரு சம்பளம் தரேன்னு சொல்கிற ஒரு நாட்டை எங்கேயா பார்த்துட்டு இருக்கீங்களா? 28 விழுக்காடு சோறு இல்லாமல் படுக்க போகிறான். பட்டினி குறியீட்டில் இருக்கிற நாட்டில் நம்ம நாடு முதன்மையான இடத்துல இருக்குது. அவ்வளோ பசி இருக்குது, அவ்வளோ ஏழ்மை இருக்குது. ஒரு நாட்டு மக்களின், ஒரு குடிகளினுடைய அறிவாற்றல் உடலாற்றல் இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும். அந்த நாடு தான் வாழும் வளரும். சும்மா உட்காந்துரு சம்பளம் தரேங்கிற நாடு ஓட்ட பறிக்கிற வேலை தானே இது. அதனால உழைக்கும் திறனற்று போயிட்டாங்க நம்ம பிள்ளைங்கள். ஏன்னா குடி, பொழுதுபோக்கு, கேளிக்கை, இலவசம், எல்லாமே இலவசம் வருது. அதனால அவன் வந்து வட இந்திய வருகை தவிர்க்க முடியாதது ஆயிடுது. இது பேராபத்து, அவ்வளோதான் சொல்ல முடியும். பார்த்தேன் செய்தியில். அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லையா? அரசே விற்கிது, அப்புறம் என்ன அரசு மருத்துவமனையில் குடிக்கிறதுல என்ன இருக்கு? எல்லாம் குடிங்கன்னு தானே விற்கிது. இதை சொல்றதுக்கு யார் நடவடிக்கை எடுப்பா சொல்லுங்க? நடவடிக்கை எடுத்தா வியாபாரம் குறையும், பரவாயில்ல. பொங்கலுக்கு பணம் கொடுக்க முடியாது. அரசு அங்கீகரிச்சு மதுவை வித்துட்டு இதை போய் பேசிட்டு இருந்து இது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? குடிச்சுட்டு போதையில போட்டு போயிட்டாங்க, சுத்தம் பண்ணிட்டு போயிருந்தா தெரியாது. யாராவது வந்து குடிச்சுக்கிட்டு சொன்னாங்க. ஒரு கொடை அவனுக்காக சிகிச்சைக்காக போறாரு, இல்லைன்னா அதுவும் தெரிஞ்சிருக்காது. கீழே விழுந்ததுனால ஆஸ்பத்திரி போகட்டு அங்க போகும்போது இப்படி கிடந்திருக்கு எல்லாமே. அதை உடனே அவன் எடுத்து 30 செகண்ட் வீடியோ தான், 2 தடவை எடுத்துதான். அவ்வளோ அதுக்குள்ள வந்து எழுதிட்டாங்களா? விடுங்க. சரி, அறநிலைத்துறை அமைச்சர் வந்து சேகர்பாபு வந்து ஆலயங்கள்ல அன்னைக்கு கூட ஒரு பார்த்தேன் கன்னியாகுமரி. அது ஒரு பதவி திமிரு தான், அதிகார திமிரு. யார் நம்மளை கேட்கறதுன்ட்டு யார் கேட்கறது? அவரு ஆட்சியில் இருக்கிற தலைமைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காரு. அவரை ஒன்றும் பண்ண முடியாது. என்னங்கய்யா, என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அதனால என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க சொல்லுங்க? அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அதிகார திமிருல பேசுறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. விஜயுடைய அந்த ஆட்சி பங்கு அப்படின்ற அந்த வாசகத்தை எப்படி பார்க்கணும்? அது தெரியல. அது ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையா வச்சிருக்கிறாப்புல. இங்கேயும் நிறைய கட்சிகள் ஆட்சியில பங்குங்கிற கோரிக்கையா வைக்கிறாங்க. அதனால அதை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னன்னா, மத்தியில வந்து ஆளுகிற கட்சியெல்லாம் ஆட்சியில பங்கு கொடுக்கத்தானே செய்யுது. காங்கிரஸ் இருக்கும்போதோ பாரதிய ஜனதா இருக்கும்போது இப்பவே பாருங்க, நிறைய கட்சிகள் வந்து ஆட்சியில பங்கு எடுத்திருக்குது, கூட்டணி ஆட்சி. அது மாதிரி முறையே இந்த மாநிலத்தில் கேட்குறாங்க. அது தவறு ஒன்றும் இல்லை. அது ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது. அது வரவேற்கத்தக்கது தான். காரைக்குடி தொகுதியில் கடைசியாக அறிவிப்போம். இன்னும் ஒரு மாதம் தானே இருக்குது. பிப்ரவரி 21ஆம் தேதி அறிவிப்போம்.
சொந்த மண்ணை காரைக்குடி மட்டும் இல்லை, எனக்கு தமிழ்நாடே என் சொந்த மண்ணு தான். இல்லை எனக்கு வந்து நான் ஒரு ஊருக்காரன் இல்லையே, நான் உலகத்துக்கானவன், அது இந்த தமிழ்நாட்டுக்கானவன். எனக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு வட்டத்துக்குள்ள எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் சொன்ன மாதிரி தான். நான் கடல், என்னைய குட்டையாக்க முடியாது, நீங்கள் ஒரு குளமாவோ கண்மாயாவோ ஆக்க முடியாது. நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை அறிவிப்புங்கிறது February 21 தான் எல்லா மொத்த வேட்பாளர் வாக்கு வங்கி. ஆமா, சொந்த ஊர்ல ஒரு தாய்ப்பாசம் இருக்கும்ல நம்ம பிள்ளைன்னு, எல்லாத்துக்கும் அவசரப்படுறீங்க நீங்க. அது காமிப்போம், 21 அறிவிப்போம். 21 February 21 திருச்சியில் மாநாடு இருக்கு, அதில் எல்லா வேட்பாளரையும் அறிவிப்போம். இப்போ நாங்கள் வந்து 100-150 வேட்பாளர்கிட்ட தான் அறிவிச்சிருக்கோம். இன்னும் மிச்ச வேட்பாளர்கள்லாம் தேர்வு பண்ணி வச்சுருக்கோம். அப்போ மொத்தமாக அறிவிப்போம். இல்லை, அது எங்கள் கோட்பாட்டில் இல்லை. இப்போ எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு கட்சியோட இணைந்து வேலை செய்யணும், ஒரு கூட்டணி வைக்கணும்னா தனித்து ஒரு கட்சி தேவையில்லை. என்னோட தத்துவம் தனியாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து எங்களுக்கு வந்து தலைவர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியுது. அவரை இவங்க அந்த படத்தை வச்சாலே அடிச்சு விட்டுருவான். அப்படி இருக்கும்போது இவங்க என் பக்கத்தில் உட்காரவோ பேசவோ பயப்படுவாங்க. மீறி வந்தாலும் எங்கள் கோட்பாடு வேற. நாங்கள் வந்து தனித்தமிழ் ஈழம், அது தவிர எங்களுக்கு வேற தீர்வு இல்லைம்போம். எங்களுக்கு ஒரே கொள்கை மொழி தமிழ் தான்போம். பயிற்று மொழி தமிழ், ஆங்கில கட்டாய பாடமொழி, உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி, விரும்பினால் கற்போம்போம். இதை ஏற்கனவுங்க ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், இதெல்லாம் அரசு பணின்னு நான் மாற்றுவேன்பேன். இவங்க சிரிப்பாங்க, ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் வீட்டில் போய் நல்லா பால் சாப்பிடுவாங்க, கறி திம்பாங்க, அது வேற. என்னடா லெக் பீஸ்லாம் சாப்பிடுவாங்க. பைத்தியக்கார கூட்டம். இங்கே பால் வளத்துறை இருக்கும், பால் இருக்கும். வளம் எங்கே இருக்குது, எங்கே இருந்துடா பால் வருது, வளத்துறை எங்கடானா இல்லை. கால்நடைத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருப்பார், கால்நடை எங்கன்னா இருக்காது. அது மாதிரி சில கோட்பாடுகளோட நம்ம உடன்பட முடியாது. நீங்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் இதில் எந்த கட்சியோட சேர்ந்து உழைப்பீங்க? நீங்களே சொல்லுங்க. இவங்க எல்லாரையும் ஒழிச்சா தான் அதை ஒழிக்க முடியும். உண்மையா இல்லையா சொல்லுங்க. நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன், அவங்க காசு கொடுத்தா தான் வெல்ல முடியுங்கிற நிலைப்பாட்டை கொண்டவர்கள். நான் வந்து 36 லட்சம் வாக்கு 1 ரூபா கூட கொடுக்காம பெற்றிருக்கேன். இன்னொரு 36 லட்சம் கூட்டிட்டேன்னா நான் ஓடிடுவேன். அப்போ மக்களுக்கு இந்த புள்ள வென்றுவான் அப்படின்னு நம்பிக்கை வந்துடும். நீங்க காசு கொடுக்கும் போதே ஊழல் லஞ்சத்துக்கான விதை அங்க ஊண்டப்பட்டுருது. எந்த கேள்வி நீங்க என்கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா நீங்க காசு வாங்கிட்டு தான் வாக்கு செலுத்தி இருக்கீங்க. இப்போ இந்த ரோட்டை ஏன் போடுறேன்னு சொல்லிட்டு போடலன்னு இவர் சட்டையை பிடிச்சி நான் கேட்க முடியாது. அவன் கையடுறா, நீ நோட்டை வாங்காமையோட ஓட்டை போட்ட, இப்ப ரோட்டை பத்தி கேட்கிறாய்பா. கொள்கை உன்னதமான கொள்கை. அதாவது நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்துல இருந்தே வந்து எதோட கூட்டணி கிடையாதுங்கிற இதுல வந்து நீங்க உறுதியா இருக்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆனா அரசியல் சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி இல்லாம எந்த கட்சியும் இந்த தமிழ்நாட்டில் அது சும்மா அது ஒரு சும்மா அது ஒரு இதை கட்டி வச்சுக்கிறாங்க. கெஜ்ரிவால் வெல்ல முடியுது தனிச்சு நின்று. வென்றாரா இல்லையா அதை சொல்லுங்க. 2 முறை வென்றார்ல, அப்ப 2 முறை வென்றாரா இல்லையா? கூட்டணி வச்சு வென்று என்ன நீங்க தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க? தனிச்சு நின்று 34 தொகுதியில 40 பாராளுமன்றத்துல 37 தொகுதியே அம்மா ஜெயலலிதா வென்றாங்களா இல்லையா? தனிச்சு நிக்கிறது. தனிச்சுனா என்ன, போய் காட்டுக்குள்ள தனியா நிக்க. ஒரு தலைவனுக்கு முதல் அழகு தன் மக்களை முழுமையா நேசிக்கணும், நம்பணும், தன் மண்ணை முழுமையா நேசிக்கணும். இதுதான் தகுதி. நான் என் மக்களை முழுமையா நம்புறேன், நேசிக்கிறேன், அவங்களை நம்பி நிக்கிறேன். எனக்கு எதுக்கு கூட்டணி? இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கும்போது எனக்கு எதுக்கு? நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகள்லாம் வந்து அருமையான கொள்கைகள், மக்களை முன்னேற்றணும், மக்களுடைய கையேந்து வைக்க கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை தான் நாம் தமிழர் கட்சி கொள்கை. ஆனா அதுக்கும் சில விஷயங்கள் தேவைப்படுதுங்க. அதாவது நீங்க அப்படி மக்களை வந்து என்னைக்குமே நான் சொல்றேன், என் மக்கள் மகத்தானவர்கள். இது எங்க தாத்தா ஜீவானந்தத்திலிருந்து எல்லாருமே சொல்லி கொடுத்தது என்னன்னா, மக்களை குறை சொல்லாதீங்க. எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சதான், மக்களை குறை சொல்லக்கூடாது. நான் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க யாரு? நீங்க அந்த மக்கள் இருந்து நம்மளை பெற்ற தாய் தந்தையர். என் தாயும் தந்தையும் படிக்கல, என்னைய படிக்க வச்சான்ல. அப்படி பேசக்கூடாது. என் மக்கள் மகத்தானவர்கள். இவ்வளவு சாதி மத உணர்ச்சியை தூண்டி சாராயம் பணம் கொடுத்து
எல்லாம் சாப்பாடு கொடுத்து இவ்வளவு வேலை செஞ்சும் எனக்கு 36 லட்சம் பேர் மக்கள் தேடி போட்டு ஒரு சின்ன பிள்ளைகளை அங்கீகாரம் பெற்ற ஒரு தனித்த கட்சியா மாத்திருக்கான்னா மக்கள் மகத்தானவன் தானே. இன்னுமே அதிகமா எதிர்பார்க்கறாங்க. உங்களுடைய கட்சி வந்து 36% நிக்காம வரும் 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 கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். நான் வந்து ஒரு மூங்கில் மரம் போல, நீங்க சீனா மூங்கில் வந்து 9 ஆண்டுகள் கழிச்சு தான் அது முளைச்சு வெளியில வருது. ஆனா 6 மாசத்துல விண்ணை தொடர உயரத்துக்கு போயிருது. ஏன்னா வலுவான அடித்தளத்தை அந்த வேர் என்ன செய்யுது, கீழே இவ்வளவு விரைந்து வளர்றதுக்கான ஆற்றலை பூமிக்குள்ளே அந்த வேறு 9 ஆண்டுகளை அந்த வேரை பரப்பி வலிமைப்படுத்திக்கிட்டு டக்குன்னு மேல வருது. இப்ப நான் அப்படி வரமாட்டேன்னு எப்படி நினைக்கிறீங்க? ஒரே நாள்ல மாறுதல்னு இதெல்லாம் வேணாம், வேற ஒண்ணு வரணும்னு மக்கள் நினைச்சா வந்துட போகுது. இங்க பொறுமையும் ஒரு வித போர் தான். இப்ப நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது போராட்டம் தான். அதனால இது நீங்க வந்து அப்படி இது பண்ணிடாதீங்க. ஆபிரகாம் லிங்கன் சொல்ற மாதிரி நாங்க மெதுவா வருவோம், ஆனா ஒருபோதும் பின்னோக்கி போக மாட்டோங்கிறவள. அது மாதிரி கொஞ்சம் காலம் எடுக்குது. இங்க மாறுதல் என்பது மகத்தானது, ஆனா அது கொஞ்சம் காலம் எடுக்குது. எது ஒன்றுமே எளிதா நடக்கணும்னு நினைக்கிற மக்களின் மனநிலையில அந்த மாறுதலுக்கான சிந்தனை வர கொஞ்சம் காலம் எடுக்குதுங்கிறான். தொடக்கத்துல அது ரொம்ப கடினமா இருக்குது, அப்புறம் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. எப்படி பார்த்தாலும் இறுதியில மாற்றம் தான் அழகா இருக்குதுங்கிறான். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். அதனால அதை நீங்க பொருள்படுத்தாதீங்க. நாங்க கொஞ்சம் கூட தற்சோர்வு அடையல, நீங்க அடைஞ்சிடாதீங்க. யாருக்கு? எங்களுக்கு ஒரு சவாலும் இல்லை. எங்க கோட்பாடு, எங்க பாதையில எந்த இடையூறும் இல்லை. எங்க தத்துவத்துக்கு, நாங்க முன்வைக்கிற அரசியலுக்கு இந்த நிலத்துல யாருமே இல்லை. ஏன் உலகத்திலே முன்னெடுக்கல ஒரு அரசியல் கட்சி. இங்க மரம்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு. மரம்னாவே என்னன்னு தெரியல அவனுக்கு. மரத்தின் பயன் என்னன்னே தெரியல. மலைனா என்ன, கடல்னா என்ன, ஆறுனா என்ன, நீரின் அவசியம் என்ன, எதுவுமே தெரியாது அவனுக்கு. அவனுக்கிட்ட நாடு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்போ நாங்க வந்து புல்லு பூண்டு நாய் நரி ஆடு மாடு கோழி ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படுங்கிறான் என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார். நீங்க இங்க அப்படி கிடையாது. இங்க பாருங்க, ஒரு சமூகம் வாழணும்னா வண்ணாறு இருக்கணும், குயவர் இருக்கணும், முடிதிருத்துற மருத்துவர் இருக்கணும், உழவன் இருக்கணும், தச்சன் இருக்கணும், மீனவன் இருக்கணும். புரியுதா? இவனெல்லாம் இருந்து தாண்டா சமூகம். ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் உழைக்கப்படுங்கிறான். இவன் எவனாவது இந்த திராவிட இந்திய கட்சி எண்ணில் இருக்கிற ஆதி தொல்குடி தமிழர்கள்ல ஒரு முடிதிருத்திரர் மருத்துவர் குலத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கானா? யாராவது சொல்லு. இல்ல வண்ணாரு, இந்த வண்ணாருக்கு கொடுத்துருக்கானா? இல்ல தச்சருக்கு, இல்ல வேளாறு இருக்கிற இந்த குயவருக்கு கொடுத்துருக்கானா? யாராவது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. கொடுத்துருக்கானா? ஒரு கட்சி தேடி தேடி கொடுத்து நிறுத்துதுன்னா இது தமிழனுடைய அரசியல், தமிழ் தேசியனத்திற்கு அரசியல். என் மக்கள் எல்லாம் மேல ஏறணும். இங்க ஆதி தமிழன் இருக்கான் பறைய, அவன் மேம்படாம ஒரு தேசியனம் மேம்படாது, ஒரு உரிமையும் பெறாது. என் கால்கள் வலுவா இருந்தாதான் என் உடம்புல எந்த பாகம் வலுவா இருந்தாலும் பயன் இருக்கும். அப்ப ஆதி தமிழ் குடி விடுதலை பெறாம எவனும் விடுதலை பெற முடியாது. அந்த பேர், அது விடுதலைன்னு பேர் இல்லை. இப்ப தேவேந்திரரை வந்து வெளியேற்றா பட்டியல் இருந்து நாங்க போராடுறது காரணம் என்ன? என் இனம் சார்ந்தவன், என் உடன் பிறந்தான் தாழ்ந்தவன் இருக்கிறது என் தன்மானை இழப்புன்னு நாங்க பாக்குறோம். ஏன்னா அந்த இடத்துல அவன் தாழ்ந்தவன் நீ சொன்னீங்கன்னா அங்க என் இனம் தாழுது, என் தமிழ் தாழுது, என் தமிழ் குடி தாழுது. அது என் தன்மானத்துக்கு இழுப்பு. தூக்குடா என்னடா நான் வச்சு தாழ்த்தப்பட்டவன், தூக்குடா. தமிழன் எவனுமே தாழ்த்தப்பட்டவன் இல்லைங்கிறதா எங்க நிலைப்பாடு. ஏன்னா தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலே அவன் பெருமைக்குரியவங்கிறான் என் தாத்தை புரட்சி பாவலர் பாவேந்தேன். அப்ப நான் பெருமைக்குரியவன். எனக்கு என்ன எஸ்சியில வச்சு சலுகை கொடுக்குற? உரிமை குடுறா. எஸ்சியில வச்சு என்னடா கொடுப்ப? ஏழாடா, ஏழை பிசியில விடால் எம்பிசியில வச்சு குடுறா, எனக்கு தனியா வச்சு குடுறா. என்ன நீ என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ யாரு? அப்ப நீ அப்படி ஒரு இது வருது இல்ல. அந்த கோட்பாடை கொண்டு வரணும்னா நீங்க இந்த இடத்துல தனித்த தத்துவத்தை வச்சுதான் நிக்கணும். இவன் எவனோடும் கூட்டணி சேர முடியாது, இவன் தரமாட்டான், செய்ய மாட்டான். ஜெயலலிதாவாவது தாழ்த்தப்பட்ட ஒரு அருந்ததியரை குறித்து சபாநாயகராவது ஆக்குச்சு, அந்த அம்மாவாவது ஆக்குச்சு. இவன் இந்த திராவிட கட்சி திமுக தான் பண்ணிருக்கா? பொது தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி திமுக வெல்ல வைக்குமா? வென்றுக்கா? இல்ல எங்க அண்ணன் திருமாவளவனே நீங்க பொது தொகுதியில் நில்லுங்க, நம்ம வேலை செஞ்சு வெல்லுவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லுமா? அந்த திமுக சொல்லுங்க. கம்யூனிஸ்டாவது ஒரு தடவை அந்த மாதாவரத்துல ஒருத்தரை நிறுத்தி வெல்ல வச்சிச்சு. தலித் எழில்மலையை கொண்டு திருச்சியில நிறுத்தி ஜெயலலிதா அம்மா வெல்ல வைக்கிறாங்க.
திமுக என்ன பண்ணிச்சு தெரியுமா? எங்கள் அண்ணன் பெரம்பலூரில் இருந்தாப்புல ராசா வெறும் பறையர் ரோட்டில் தான் வென்றார். அவர் எல்லாரும் போடலை, போட்டு தானே வென்றாரு. அப்போ என்ன பண்ணிருக்கோம்? பொது தொகுதியாக மாறும்போது ராஜா நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லியிருக்கணும்ல. எல்லாரும் போட்டு தானே வென்றாரு. எதுக்கு நீலகிரியை கூட்டிட்டு போன? ஏன்னா நாங்கள் எங்கள் அண்ணனை தமிழனா பார்ப்போம், நீ தாழ்த்தப்பட்டவனா பார்க்குற. இப்போ சிக்கல் புரியுதா? அதனால தான் இந்த நிலையை நாங்கள் மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்போ இவங்களோடலாம் சேர்ந்து இந்த வேலையை செய்ய முடியாது, தனிச்சு நின்னாதான் செய்ய முடியும். இப்போ பாருங்க, இந்த தேர்தலையும் நான் எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கோம். நீங்கள் போடுங்க, போடாமல் போங்க. எங்ககிட்ட சாதி பார்த்துட்டீங்கன்னா என் தத்துவம் செத்து போயிடும். மதம் பார்த்துட்டீங்கன்னா போயிடும். நான் முன்வைக்கிற அரசியலை தான் நீங்கள் பார்க்கணும். நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தை தான் பார்க்கணும், அதை தான் பார்க்கணும். அதை விட்டு இவர் என்ன ஆளுக, இவர் என்ன மதம், என்ன சாதி, இதெல்லாம் பார்த்தா அதில் தான் இந்த நாடு நாசமாய் போய் கிடக்கு. கொஞ்ச நாள் சாதியில் நின்று சாதிச்சவர்த்தனை சொல்லுங்க, சாதியில் நின்று சாதிச்சவர்த்தனை சொல்லுங்க. திருப்பி அந்த திராவிட கட்சிகள்கிட்ட போய் 2-3 சீட்டுக்கு நம்ம நிற்கிறத தவிர வேற என்ன இருக்கு நமக்கு வலிமை? என்ன இருக்கு? அதுதான். அதை மாறணும்னா, நீங்க மாற்றணும்னா எப்படி பண்ணுவீங்க? வட மாவட்டங்கள்ல படையாச்சி தெருவுக்குள்ள பறையர் வாக்கெட்டு போக முடியாது. பறையர் தெருவுக்குள்ள படையாச்சி போறதே இல்லை. இது எப்ப மாறுன்னு நினைக்கிறீங்க? மாத்திரமா இல்லையா? எங்க கட்சியில எப்படி பறையருக்கு இடம், என் தங்கச்சிக்கு படையாச்சி மாவட்ட தலைவன் இவன் என்ன செய்யறான்? தங்கச்சி வாடான்னு தெருவில் கூட்டி போறானா இல்லையா? போறான் பாருங்க. இங்க படையாச்சிக்கு சீட்டு தேர்தலில் நிக்க பறையர் மாவட்ட தலைவரா இருக்கான். அண்ணே வானே தங்கச்சி வாடா அப்படின்னு தெருவுக்குள்ள கூட்டி போறான். அம்மா போடு என் தங்கச்சிக்குன்றான். மாறுதல். அதிகாரத்துக்கு இப்படி போனாதான் இப்படி போடுங்க. நீ குறுக்கு வழியில போய் இலக்க தொடுறதை விட நேர் வழியில மெதுவா போய் தொடுங்கிறான். நான் என்ன பண்ணப்போ? என்ன பண்ண சொல்றீங்க? கூட்டணி வச்சு இப்ப இருங்க, கூட்டணி நான் வைக்கிறேன். கூட்டணி வச்ச எங்க அண்ணன், இல்ல கூட்டணி வச்ச எங்க ஐயா, இல்ல கூட்டணி வச்ச கட்சிகள் உள்ள போய் சாதிச்சது என்ன? நீங்க கூட்டணி தலைவர், நீங்க கோச்சுக்கிறீங்களோ, நான் ஏதாவது தவறுன்னு பட்டா கூட பேச முடியும். அமிங்கி போறதில்ல. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேங்க, கூட்டணியில் இல்லாத எங்க ஐயா பெற்ற வாக்கு, எங்க ஐயா ராமதாஸ், கூட்டணியில் இல்லாத எங்க அண்ணன் வைகோ பெற்ற வாக்கு, கூட்டணியில் இல்லாத ஐயா விஜயகாந்த் அவர்கள் பெற்ற வாக்கு, கூட்டணிக்குள்ள போய் பெற்ற வாக்கை எண்ணுங்க. என்னங்க வாக்கு குறைதா இல்லையா? அப்படி பேசாதீங்க. வளர்ச்சிங்கிறது என்ன நீங்க நினைக்கிறீங்க? வளர்ச்சிங்கிறது என்ன? ஒரு எடுத்தவொடனே இலையவட்டவொடனே பூக்கணும் காய்க்கணும்னு பேசிக்கிறீங்க. இந்த மாமரம் காய்க்கிறதுக்கு எத்தனை ஆண்டு எடுத்திருக்கும்? கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். நீங்க உடனே பூக்கணும் காய்க்கணும்ன்றீங்க. அறிவுரையா தான் பாக்குறாரு, அது ஆக்கப்பூர்வமா இல்ல. நீங்க இவங்களுக்கு தெரியாம இது உள்ள வந்துச்சு போதை விற்பனையே அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. இது உங்களுக்கு தெரியாம அந்த கேள்வி கேட்குறீங்க. அவங்களுக்கு தெரியும். காவல்துறைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், அதிகாரத்துக்கு தெரிஞ்சுதான் இந்த போதை பழக்கம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்களுக்கு முன்னாடி விற்கப்படுறது காரணம் இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாது. இப்போ எனக்கிட்ட அதிகாரம் வருது, நான் வந்துடுறேன், நீங்க வித்துக்காட்டுங்க பார்ப்போம். சொல்லுங்க. தாத்தா காமராஜ் காலத்துல சாராய கடை இல்லை, எத்தனை பேர் கள்ளச்சாராயத்துல செத்தான்? தலைவனுக்கு நோக்கம் இருக்கணும்ல. தலைவனே வியாபாரியா இருந்தா நீ சாராயம் விற்கிற, அப்புறம் போதை விற்கிறதுல என்ன பிரச்சனை? அதையும் சேர்த்து விற்கிற, இதுல என்ன பண்ண முடியும்? ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.